தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பதவியில் இருந்த சத்யபிரதா சாஹூ இடம் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக தேர்தல் கமிஷனராக அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது, யாரும் கலைக்க முடியாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நமக்கு அடுத்து வரும் 15 மாதங்கள் கோல்டன் பீரியட் மாதிரி. எனவே ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குங்கள். பொதுமக்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை கேட்டு உங்களால் முடிந்தவரை நிறைவேற்றிக் கொடுங்கள் என கட்சியினருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தியுள்ளார். பழங்குடியினரின் நிலம், பணம், நாட்டின் வளங்களை பறித்து கோடீஸ்வரர்களிடம் கொடுக்க பாஜக திட்டமிடுகிறது என ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். நாளை ஓய்வு பெறும் தலைமை நீதிபதி சந்திரசூட் பிரியாவிடை நிகழ்ச்சியில் பேசிய போது, இந்த நீதிமன்றம் என்னை தொடர்ந்து பயணிக்க வைத்தது. நீதிமன்றத்தில் யாரையாவது நான் காயப்படுத்தி இருந்தால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும் போது எந்த வித்தியாசமும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவை போன்ற ஒரு உறுதியானவர் பொறுப்பேற்கிறார். அவர் மிகவும் கண்ணியமானவர் என்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களை வேட்பாளர்கள் கண்ணிய குறைவாக விமர்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக வல்லரசு நாடுகள் பட்டியலில் இடம்பெற இந்தியாவுக்கு தகுதி உள்ளது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். இந்தியாவை சந்தேகத்திற்கு இடமின்றி வல்லரசு நாடுகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். இந்தியாவின் 150 கோடி மக்கள், மற்ற நாடுகளின் பொருளாதாரத்தை விட வேகமாக இருக்கும் வளர்ச்சி, பண்டைய கலாச்சாரம், வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் ஆகியவை காரணமாக இப்பட்டியலில் இடம்பெற இந்தியாவுக்கு தகுதி உள்ளது. அனைத்து திசைகளில் இருந்தும் இந்தியாவுடன் உறவை வளர்த்து வருகிறோம். இந்தியா மிகச்சிறந்த நாடு. 150 கோடி மக்கள் தொகையுடன் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி மக்கள் அங்கு பிறக்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சியில் உலக அளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்று ரஷ்யாவின் கோச்சி நகரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் உள்ள சுனிதா வில்லியம்ஸுக்கு உடல் நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவலை மறுத்த நாசா அவர் நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாக கூறியுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுனிதா பூமிக்கு திரும்ப வாய்ப்புள்ளதாக நாசா கூறியுள்ளது. அமெரிக்காவில் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் நடக்கும் என அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார். அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்பை நேற்று அழைத்து பாராட்டு தெரிவித்தேன் என கூறியுள்ள பைடன், அமைதியான முறையில் அதிகார மாற்றம் நடப்பதை அவரது குழுவினருடன் இணைந்து பணியாற்ற எனது நிர்வாகத்திற்கு உத்தரவிடுவேன் என ட்ரம்பிடம் உறுதியளித்துள்ளதாக கூறியுள்ளார். ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாட இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்துவிட்டதாகவும், பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி துபாயில் விளையாட தயாராக உள்ளதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடம் BCCI கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.